பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ் மாதப்படி 4வது மாதமா ஆடி மாதம் வரும். இந்த ஆடி மாதம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் மேலும் மேஷ ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பாத்துடலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். குரு செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துறாங்க. அது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு அட்வான்டேஜா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணுவாங்க. மாதத்துடைய ஆரம்பத்துல இந்த 3 கிரகமும் இணைந்து நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்தியாசனம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாங்க. அதே போல வழக்கம் போல கேது பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. மேலும் 12ஆம் இடத்துல ராகு பகவான் வழக்கம் போல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இதுல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா 3ஆம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். இடப்பெயர்ச்சி ஆகி சிம்மத்துக்கு வந்துருவார். அதனை தொடர்ந்து இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா கரெக்டா 20ஆம் தேதி புதன் வக்ரம் ஆகுறாரு. அதாவது சிம்மத்திலேயே புதன் வக்ரம் ஆகுறாரு. ஆக இந்த மாதத்துல புதனும் சனியும் வக்ரத்துல டிராவல் பண்ணுவாங்க. வக்ரத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருப்பாங்க. லாபத்துல சனியும் 5ஆம் இடத்துல புதனும் வக்ரம் ஆயிடுவாங்க. புதன் கரெக்டா 20ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறாரு. இப்போ இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதா குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் குரு செவ்வாய் இணைவு அதுவும் 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல நம்முடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல. இதை நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் பாக்குறேன். ஏன்னா குரு செவ்வாய் இணைவு குருமங்கல யோகத்தை ஏற்படுத்தும். ஆகவே குடும்பத்துல ஒரு சுப விசேஷம் நடக்கிறது, குடும்பத்தோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, குடும்ப வாழ்க்கையில ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் சுபகாரியம் சம்பந்தமான ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அந்த நேரத்துல குடும்பத்துல பேசுறது, அதெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. மேலும் குடும்ப வாழ்க்கை ரீதியா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக ஒரு சில முக்கிய முடிவுகளை அந்த நேரத்தில் எடுப்பீங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்களோட இருந்து வந்த வாக்குவாதங்கள் மனக்கசப்பான சூழ்நிலைகள்லாம் விலகி இந்த மாதத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நான் ஒரு பெரிய ஃபேவரா பாக்குறேன். அதுவே குடும்ப வாழ்க்கை குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஒரு ரிலீஃப்மெண்ட் கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சூரியன் பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுல தான் இருக்காரு. சந்திரனோட வீட்டுல சூரியன் இருக்காரு. அதுவும் 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல. அதுவுமே நான் ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் பாக்குறேன். ஏன்னா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுவா பாத்தீங்கன்னா அலைச்சல் இருக்கும், அதிகமான அலைச்சல். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கிறது, மேலும் இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான உடல் ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஒரு சிலருக்கு இந்த தலைவலி எல்லாம் வரலாம். ஏன்னா சூரியன் பொதுவா 4ல இருக்கும்போது அதிகப்படியான அலைச்சலை கொடுத்துறாரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்றாரு. பட் இருந்தாலும் சூரியன் நமக்கு 5ஆம் அதிபதி, அவர் 4ஆம் இடத்துல இருக்காரு. அதுலயும் புதன் கரெக்டா 3ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். புதன் 6ஆம் அதிபதி பிளஸ் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். மேலும் பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது செய்வீங்க. குறிப்பா கல்வி சார்ந்த விரைய செலவுகளா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள், மேலும் படிப்புக்காக கடன் வாங்குறது, கடன் வாங்கி பிள்ளைகளுக்காக ஏதாச்சும் செலவு செய்யறது, இப்படி ஏதாச்சும் ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்துல வக்ரம் ஆயிட்டாரு. ஆகவே பொருளாதார பற்றாக்குறை, பண தேவை அதிகரிக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக கடன் வாங்கி அந்த விஷயத்துல முதலீடு பண்றது, அந்த விஷயத்துல செலுத்துறது, இதெல்லாம் அந்த நேரத்துல ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கலாம். மேக்சிமம் கல்வி சார்ந்து இருக்கும். மேலும் பிள்ளைகளோட எதுவும் கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு புரிதலோட செயல்படுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்க பராமரிக்கணும். அடுத்து சூரியன் 4ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல. ஆகவே தாயாரோட சப்போர்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அவேர்னஸா இருந்துக்கிறது சிறப்பு. மற்றபடி தாயாருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது நேரத்துல பூர்ணமா கிடைக்கும். நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் தாயாருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நேரத்துல அதிகமாவே இருக்கும். அதெல்லாமே நம்ம ஒரு அட்வான்டேஜா அந்த மாதத்துல எடுத்துக்கலாம். அடுத்தது 6ஆம் இடத்துல கேது பிளஸ் குரு பார்வை 6ஆம் இடத்துல. கேது பகவான் பொதுவா 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. இந்த கடன் ஆல்ரெடி கடன் சுமையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்துல கிடைக்கும். லாபாதிபதி லாபஸ்தானத்துல வக்ரம் ஆயிருந்தாலுமே இந்த கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை திரட்டி இந்த கடன் தொழில இருந்து வெளில வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கு. மேலும் இந்த நேரத்துல கடன் உதவி தேவை. ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகலாம். கடன் உதவி தேவைன்னா அந்த கடன் உதவியும் கிடைக்கும். அதுவும் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. ஏன்னா பொறுத்தளவுல சக்திக்கு மீறி கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்குற மாதிரி இருக்குன்னா ஒரு லிமிட்டா வாங்கி அதை சரியா பயன்படுத்திக்கோங்க.
பார்த்துக்கோங்க. அவை கடன் வாங்குறதுனாலையும் ஆதாயம் இருக்கு, மேலும் வந்து ஆல்ரெடி கடன் வாங்கிருக்கீங்கன்னா அதை கட்டி முடிப்பீங்க. சோ அந்த ரெண்டு பாசிபிலிட்டி இந்த நேரத்துல சிறப்பான முறையில நமக்கு கிடைக்குது. மேலும் குரு பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இது வரைக்கும் நீங்க தடை, பிரச்சனை, குழப்பம் இவங்கெல்லாம் நமக்கு பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிச்சவங்கலாம் அவங்களே ஒதுங்கிடுவாங்க. ஆகவே எதிரிகளுடைய தொந்தரவு இருக்காது. நீங்க போற பாதையில தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வெற்றி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி இந்த நேரத்துல நிச்சயமா கிடைக்கும். சோ அதெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு பலன்களா இருக்கு. இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுல சனி பகவான் வக்ரமா இருக்காரு லாபஸ்தானத்துல. ஆகவே பொருளாதார பிரச்சனை, பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். பண தேவையும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா விரயத்துல ராகு எந்த சுபகிரகமும் பார்க்கல வேற. ஆகவே விரயத்துல இருக்கிற ராகு நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்திட்டே இருப்பாரு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாச்சும் விரய செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல லாபத்துல இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் பொருளாதார ரீதியா ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்துவாரு. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் டிலேவாகி வரலாம். அப்படிலாம் நீங்க யார்ட்டாச்சும் கடன் கொடுத்து மாட்டிக்கிறது, பொருளாதாரத்தை எதுலயாச்சும் போய் முடக்கி மாட்டிக்கிறது, இப்படி ஏதாச்சும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் பொருளாதார ரீதியா ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல கூடுதல் விழிப்புணர்வு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. மேலும் அதிகப்படியா இதுலயும் கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மேலும் கையில பணமா வச்சிருக்கீங்கன்னா அதை எதுலயாச்சும் ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க. குறிப்பா தங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது சிறப்பு. மேலும் கையில எதுவும் பணமா வச்சிருந்தீங்கன்னா அது தண்ட விரைய செலவாகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அதுல எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது சிறப்பு. அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல பெருசா மைனஸ் எதுவும் இல்ல. 4ஆம் இடத்துல சூரியன், அவரும் வந்துட்டு நமக்கு பஞ்சமாதிபதி. அவர் பெருசா நம்மள வீக் பண்ண மாட்டாரு. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த அலைச்சல் அதிகமா இருக்கும். மன உளைச்சல், ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரலாம். மேலும் தாயார் சார்ந்த வகையில ஒரு சில கவலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மன ஆரோக்கியம், அலைச்சலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றது, மேலும் உடலுக்கு ஆரோக்கியம் சேர்க்கக்கூடிய உணவு வகைகளை சேர்த்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோம்னாக்கா உடல் ஆரோக்கியமும் வசப்படும். மேலும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. நீ என்ன பண்ணா உங்களுடைய மன ஆரோக்கியம் அமைதிப்படுமோ அந்த விஷயங்களை பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்க ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே உடல் ஆரோக்கிய ரீதியா பெருசா வீக் இல்ல, அலைச்சல் மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல மன ஆரோக்கியத்தை சரிப்படுத்துறதுக்கு, சீர்படுத்துறதுக்கு நல்லா மெடிடேஷன், நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்க மேல நீங்களே கேர் எடுத்துக்கோங்க. அதிகமா தேவையில்லாத விஷயத்த நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு குழப்பிக்க வேணாம். அதை நினைச்சு பதட்டப்பட வேணாம். எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அமைதிப்படுத்தி செயல்படுறது சிறப்பு. அடுத்ததான் அந்த திருமண முயற்சி, மேலும் திருமண வாழ்க்கை, இது சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல சுக்கிரன் 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த 2 இடத்துல தான் டிராவல் பண்றாரு. அதுலயும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிருப்பாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆவாரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமண முயற்சிகள், மேலும் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல வெளிப்படும். ஆகவே ரொம்ப நாளா நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா அந்த மாதத்துல நல்ல செய்திகள் வந்து சேரும். அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவான ஒரு சைடை நான் பாக்குறேன். அடுத்தது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு மகிழ்ச்சிகரமான முடிவுகள் எடுக்கிறது, குடும்பத்துல வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விசேஷங்கள் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறது, மேலும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கிறது. இதனால குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்றது. அதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு பெஸ்டான ஒரு முறையில நமக்கு கிடைக்குது. அவை திருமண வாழ்க்கையும் சிறப்பு. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடு, பிரச்சனை, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த மன வருத்தங்கள், இதெல்லாம் இந்த மாதத்துல நிவர்த்தி ஆயிடும். பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற நேரமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெருசா வீக்கா தெரியுறது என்னன்னாக்கா பொருளாதாரம் ஒண்ணுதான். ஏன்னா சனி பகவானும் வக்ரம், மேலும் ராகுவும் 12ல, இதுல புதனும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த 2 இடத்துலயும் டிரான்சிட் ஆயிட்டு இருப்பாரு. அவை பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்கும், பண தேவை அதிகரிக்கும். அதை மட்டும் நீங்க அப்படியே கொஞ்சம் சிமிலர் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் இந்த நேரத்துல நிச்சயமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ மேலும் இதோட ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி கொடுக்குறேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பொதுவான பலன்கள் தான். கோச்சார ரீதியா கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோ அதை பொறுத்து கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வழங்கப்படும். ஆகவே இது எல்லாருக்கும் ஒரு பொதுவான பலன். உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி, உங்களுடைய அந்தரம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய பர்சனல் சார்ட்ல இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். இதுலயும் மெயினா நம்ம மைனூட்டா பார்க்க வேண்டியது தசா புக்தி தான். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஃபேவரான ஒரு தசா புக்தி நடக்குதுனாக்கா, கோச்சாரம் உங்களுக்கு அன்ஃபேவரா இருந்தாலும் உங்களுடைய குடுப்பனை ஜாதகத்துல ஃபேவரான தசா புக்தி நடக்குதுங்கிற பட்சத்துல பலன்கள் உங்களுக்கு ஃபேவரா நடக்கும். அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டும் நம்ம பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு அன்ஃபேவரான தசா புக்தி நடக்குதுனாக்கா, உங்களுக்கு ஃபேவரான ஒரு கோச்சார பலன்கள் சொன்னாலும் அது உங்களுக்கு அன்ஃபேவரா தான் நடக்கும். ஆகவே உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, அந்த தசா புக்தி உங்களுக்கு ஃபேவரா அன்ஃபேவரா அப்படிங்கறதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை நீங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கோச்சார பலன்கள் பார்த்தாக்கா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், கரெக்டா பொருந்தி வரும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னம் இது ரெண்டுக்குமே பார்க்கணும் பலன்கள். ஆகவே உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 100% ஒரு 30% நமக்கு நடக்கும். மிச்சம் 70% வந்து பாத்தீங்கன்னா நம்ம
நம்மளுடைய சுய ஜாதகம், நம்முடைய தசாபுக்தி இதுதான் நிர்ணயிக்கும். ஆகவே கோச்சார பலன்கள் பார்க்கும்போது ஓவராலா உங்களுக்கு கரெக்டா வர மாதிரி பொருந்துற மாதிரி இருக்குனாக்கா அந்த விஷயத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, பிக்கப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த கோச்சார பலன்களை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடா நடக்குது. இப்ப கோச்சார பலன்கள்ல பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க, பட் ஆனா உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவா இருக்கு. அதே போல கோச்சார பலன்கள் நெகட்டிவா சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நடக்கிறது பூரா பாசிட்டிவா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அந்த கன்ஃபியூஷன்ஸ் வர பட்சத்துல உங்களுடைய பர்சனல் சார்ட்டை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம் எந்த ட்ராக்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சாதான் கோச்சார பலன்களும் உங்களுக்கு சிமிலரா பொருந்தி வரும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.